சிவகங்கை அருகே உள்ள தமராக்கி வடக்கு பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்ரீநிதி. இவர் சிவகங்கை அரசு மகளிர் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பயின்று வந்தார். இந்நிலையில் இவர் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதேபோல் அதே கல்லூரியில் பயிலும் கருங்காலக்குடி என்ற கிராமத்தைச் சேர்ந்த பிரபாவதியும் அவரது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இரு மாணவிகளின் உடல்களும் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்கூராய்வுக்காக வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இரு மாணவிகளின் தற்கொலைக்கான காரணம் குறித்து அரசு மகளிர் கல்லூரி ஆசிரியர்கள், கல்லூரி முதல்வர் மற்றும் சக மாணவிகளிடம் சிவகங்கை தாலுகா மற்றும் சிவகங்கை நகர் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றது. நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதிய பேருந்து நிலையம் எதிரே திராவிடர் கழகத்தினர் வாகன பரப்புரை மேற்கொண்டனர். பரப்புரையின் போது பேசிய திராவிட கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் மதிவதனி, நீட் தேர்வு என்பது பாமரர்களுக்கு இல்லை, பணம் உள்ளவர்களுக்காக ஒன்றிய அரசு நடத்தி வருகிறது என்று விமர்சித்தார். அவரைத் தொடர்ந்து பேசிய செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மூபே கிரி, கருப்பு பணங்களை வெள்ளையாக்க மட்டும்தான் இந்த நீட் தேர்வு உதவியாக உள்ளது என குற்றம் சாட்டினார். இந்த வாகன பரப்புரையில் இந்தியா கூட்டணி கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நீட் தேர்வுக்கு எதிராக முழக்கமிட்டனர். தூத்துக்குடி மாவட்ட சதுரங்க கழகம் மற்றும் காமராஜர் கல்லூரி சார்பில் மாநில அளவிலான பள்ளி மாணவ மாணவியருக்கான சதுரங்க போட்டிகள் நடைபெற்றது. 8 பிரிவுகளாக நடத்தப்பட்ட இந்த போட்டிகளை தமிழக சதுரங்க கழக மாநில துணைத் தலைவர் ஆனந்தராமன் துவக்கி வைத்தார். மாநில அளவிலான இந்த சதுரங்க போட்டியில் தமிழகம் முழுவதும் இருந்து 17 மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு கோப்பை மற்றும் சான்றிதழ் வழங்கப்படுவதுடன் முதல் 4 இடங்களை பிடிக்கும் மாணவ மாணவிகளுக்கு சைக்கிள் பரிசாக வழங்கப்படுகின்றது. தூத்துக்குடி மாவட்ட சதுரங்க கழகமும் தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியும் இணைந்து மாநில அளவிலான 3வது கேசி சதுரங்க போட்டியை இன்று தூத்துக்குடி காமராஜ் கல்லூரி வளாகத்தில் நடத்துகின்றது. இந்த போட்டியில் 17 மாவட்டங்களிலிருந்து 550க்கும் மேற்பட்ட வீரர்களும் வீராங்கனைகளும் கலந்து கொள்கின்றனர். இந்த போட்டி 8 பிரிவாக சிறுவர்களுக்காக 8 பிரிவாக நடத்தப்படுகின்றது. அன்று 8, 11, 13, 15, 17 என்று 4 சிறுவர்கள் பிரிவிலும் 4 சிறுமியர் பிரிவுகளும் 8 போட்டிகள் தவிர ஓபன் போட்டி, அனைவருக்கும் பொதுவான போட்டியும் நடத்துகின்றது. நல்ல பரிசு தொகை இந்த போட்டிக்கு வழங்க இருக்கின்றார்கள். மேலும் முக்கியமான அம்சம் என்னவென்றால் இந்த போட்டியில் வயதுக்குட்பட்டோர் பிரிவில் 8, 10, 13, 11, 13, 15, 17 4 பிரிவுகளிலும் 4 பெண்கள் 4 ஆண்கள் சிறுவர்கள் பிரிவிலும் 8 பேருக்கும் சாம்பியனாக வெற்றி பெறுவதற்கு சைக்கிள் வழங்குவது ஒரு பெரிய சிறப்பு அம்சமாகும். தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவின் உயர்மட்ட குழு கூட்டம் திருச்சியில் டிட்டோஜாக் மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் மயில் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மயில், 243 அரசாணையை ரத்து செய்ய வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற 29, 30, 31 ஆகிய 3 நாட்கள் சென்னையில் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களை ஒன்று திரட்டி கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குறித்து அவதூறாக பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து நீலகிரி மாவட்டம் உதகை ஏடிசி பகுதியில் மாவட்ட காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உதகை சட்டமன்ற உறுப்பினரும் நீலகிரி மாவட்ட காங்கிரஸ் தலைவருமான கணேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் தொண்டர்கள், நகரமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அண்ணாமலையை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். மதுரை வில்லாபுரம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் காங்கிரஸ் மனித உரிமைகள் துறை ஆன்மீக அணி சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த தின விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி சித்த மருத்துவ முகாம் நடைபெற்றது. மனித உரிமைகள் துறை ஆன்மீக பிரிவு மாநில தலைவர் கூடலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக மாநில மனித உரிமைகள் பிரிவு மாநில தலைவர் மகாத்மா ஸ்ரீனிவாசன் மற்றும் 54வது வார்டு மாமன்ற உறுப்பினர் நூர்ஜஹான் ஆகியோர் கலந்து கொண்டு சித்த மருத்துவ முகாமை துவக்கி வைத்தனர். சித்த மருத்துவ முகாமில் வில்லாபுரம், மீனாட்சி நகர், அவனியாபுரம் பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மனித உரிமைகள் மாநில பிரிவு தலைவர் மகாத்மா ஸ்ரீனிவாசன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களை மட்டுமல்ல, உடனிருக்கும் பாஜக தலைவர்களையும் விமர்சனம் செய்து வருகிறார் என்றும், நாளை பாஜகவில் இருந்து அண்ணாமலை வெளியேற்றப்பட்டால் அவர் பாஜக கட்சியை தாக்கி பேசுவார் என்றும் கூறினார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு
ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ முகாம், சித்த மருத்துவ முகாம் நடைபெறுகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் மனிதர் துறையில் இன்று ஆன்மீக பிரிவு மாநில தலைவர் டாக்டர் கூடலிங்கம் அவர்கள் தலைமையில் இந்த மருத்துவ பணியில் செயல்படுகிறது. ஏழை மக்களுக்காக தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் தமிழக மக்களுக்காக, தமிழக மக்களின் மதிப்புக்காக, ஏழை எளிய மக்களுக்காக பல திட்டங்களை தமிழகத்தில் நிறைவேற்றினார். அவருடைய ஆட்சி என்பது பொற்கால ஆட்சியாக இன்றும் போற்றப்படுகிறது. 1967 வரை நடைபெற்ற காமராஜர் ஆட்சி பொற்கால ஆட்சியாக இன்றும் எல்லா தலைவர்களாலும் போற்றப்படுகிற ஆட்சியாக இருக்கிறது. அவர்களை நிறைவேற்றும் விதமாக இன்று பிறந்த நாளில் மக்களுக்கு ஏதாவது நல்ல நிகழ்ச்சிகளை செய்ய வேண்டும் என்கின்ற மருத்துவ முகாமை தமிழக காங்கிரஸ் மனிதர் துறையின் ஆன்மீக பிரிவு செய்வது பெருமை அடைகிறது. அதாவது நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அகில இந்திய அளவிலே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளார்கள். என்னவென்று சொன்னால், கடந்த தேர்தலிலே 100 பார்லிமெண்ட் சீட்டை கூட பெற முடியாது என்று கூறிக்கொண்டிருந்த மோடி இன்று ஒரு பயத்திற்கு உட்பட்டுள்ளார். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பார்லிமெண்ட்டில் பேசும்பொழுது கூட இந்துக்கள் என்பது மோடிக்கு மட்டும் சொந்தமல்ல, RSS மட்டும் சொந்தமல்ல, பிஜேபி மட்டும் சொந்தமல்ல, இந்துக்கள் என்பது இந்தியாவில் இருக்கின்ற இந்துக்கள் அனைவரும் எல்லாருக்கும் சொந்தமானவர்கள் தான். நீட் தேர்வை எதிர்த்து திராவிடர் கழக இளைஞர் அணி திராவிடர் மாணவர் கழகம் சார்பில் கடந்த 11ஆம் தேதி இருசக்கர வாகன பரப்புரை பயணம் தொடங்கப்பட்டது. இந்த பயணமானது தாராபுரத்தில் தொடங்கி நாளை சேலம் கோட்டை மைதானத்தில் நிறைவு பெறுகிறது. இந்நிலையில் இந்த பரப்புரை பயணமானது தாராபுரத்தில் ஈரோடு கோபி வழியாக சங்ககிரி வந்தடைந்தது. அப்போது சங்ககிரி பழைய பேருந்து நிலையத்தில் சேலம் மாவட்ட தலைவர் வீரமணி ராஜு தலைமையில் இருசக்கர வாகன பரப்புரை பயணத்திற்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் இந்த பரப்புரை பயணமானது சங்ககிரியில் இருந்து சேலம் நோக்கி புறப்பட்டது. நடந்து முடிந்த நீட் தேர்வினுடைய குளறுபடிகளையும் அதில் நடந்திருக்கக்கூடிய ஊழல்களையும் இந்த ஒன்றிய அரசு திட்டமிட்டு மறைக்கிறது என்ற ரீதியில் அதை மக்களுக்கு எடுத்துச் சொல்லவும், சட்ட ரீதியான நடவடிக்கையை இந்த ஒன்றிய அரசு எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்திற்கு, நீட் எதிர்ப்பு தீர்மானத்திற்கு ஜனாதிபதி அவர்களும் இங்கு இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும், தமிழகத்திற்கு நிரந்தரமாக நீட் விலக்கு வேண்டும் என்றும் இந்த வாகன பரப்புரை பயணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாளை சேலத்தில் நடைபெற இருக்கக்கூடிய நீட் எதிர்ப்பு மாநாட்டில் ஆசிரியர் ஐயா கி வீரமணி அவர்கள் தலைமை வகித்து தீர்மானங்களை நிறைவேற்றப் போகிறார். நீட் எதிர்ப்பு படையை மீண்டும் அணிதிரட்டி இந்த சட்ட மசோதாவிற்கு ஒப்புதல் தரவில்லை என்றால் நாளை நடக்கக்கூடிய மாநாட்டில் போராட்ட அறிவிப்பு மாநாடாக அது இருக்கப் போகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே கிடாத்திருக்கை கிராமத்தில் அருள் பாலித்து வரும் நிறைகுளத்து ஐயனார், தர்ம முனீஸ்வரர், முத்துமாரியம்மன் அரியநாச்சி ஊர்காவலன் ஆலய புறவியெடுப்பு விழாவை முன்னிட்டு எருதுகட்டு விழா விமரிசையாக நடைபெற்றது. இதில் விருதுநகர், புதுக்கோட்டை, திருச்சி, மதுரை, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அழைத்து வரப்பட்ட 22 காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்து விடப்பட்டன. பின்னர் 50க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் வடம் பிடித்து இழுத்துச் சென்று அதன் பின்னர் காளைகளுக்கு போக்கு காட்டி அடக்கி பிடித்தனர். இதனைத் தொடர்ந்து காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் ரொக்க பணம், சில்வர் அண்டா உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. வடமாடு எருதுகட்டு விழாவினை முதுகுளத்தூர், கடலாடி, கமுதி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் இருந்து வந்திருந்த 3000த்திற்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் கண்டு ரசித்து சென்றனர். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் தாலுகாவில் உள்ள தனியார் கூட்டரங்கில் தமிழ்நாடு வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக விழிப்புணர்வு இயக்கம் சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் 122வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் பெருந்தலைவர் காமராஜரின் பேத்தி கமலிகா காமராஜர் கலந்து கொண்டு காமராஜர் வாழ்க்கை வரலாறு பற்றி பேச்சு போட்டி, கவிதை போட்டி, பாட்டு போட்டி, ஓவியப் போட்டி நடைபெற்றதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்கள், பரிசுப் பொருட்களை வழங்கினார்.
தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே நடுவுக்குறிச்சி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சந்தன மாரியம்மன் லிங்க சுடலை மாடசாமி ஸ்ரீ பெருமாள் கோவில் கொடைவிழாவை முன்னிட்டு பெரிய மாடு, சின்ன மாடு, தேன்சிட்டு மாடு, குதிரை வண்டி எள்ளகை பந்தயம் நடைபெற்றது. இதில் பெரிய வண்டி போட்டியில் 11 மாட்டு வண்டிகளும், சின்ன மாட்டு வண்டி போட்டியில் 21 மாட்டு வண்டிகளும், தேன்சிட்டு மாட்டு வண்டி போட்டியில் 10 மாட்டு வண்டிகள் மற்றும் குதிரை வண்டி போட்டியில் 6 வண்டிகள் கலந்து கொண்டன. போட்டிகளை ரூரல் டிஎஸ்பி ராஜா சுந்தர் மற்றும் காவல் உதவி ஆய்வாளர் மாணிக்கம் ஆகியோர் மாட்டுவண்டி போட்டியை துவக்கி வைத்தனர். பந்தயத்தை ஏராளமான பொதுமக்கள் சாலையின் இருபுறங்களில் நின்று கண்டு ரசித்தனர். பின்னர் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் வெற்றி பெற்ற மாட்டுவண்டி உரிமையாளர்களுக்கும் மாட்டுவண்டி ஓட்டிய சாரதிகளுக்கும் பரிசு தொகை வழங்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் I2K போச்சம்பள்ளி மாரத்தான் அமைப்பு சார்பில் முதல் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியை பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இதில் 21 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் மற்றும் 5 கிலோமீட்டர் ஆகிய தூரங்களுக்கான போட்டி நடைபெற்றது. பின்னர் இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் அனுப்பர்பாளையம் ஜீவா வீதியை சேர்ந்தவர்கள் மணிகண்டன் நிஷாந்தி தம்பதியினர். இவர்களுக்கு ஸ்ரீ சுதீஷ் என்ற மகன் உள்ளார். இந்நிலையில் ஸ்ரீ சுதீஷ் வீட்டிற்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்த போது மின்கம்பிகளை உயரமாக கொண்டு செல்லும் வகையில் இருந்த இரும்பு கம்பியை தொட்டதாக கூறப்படுகிறது. இதில் மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த வேலம்பாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து ஸ்ரீ சுதீஷின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இவ்விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மின் வாரியத்தினர் இதுபோன்ற விபத்துகளை தவிர்க்கும் வகையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியம் வேம்பேடு கிராமத்தில் சுமார் 60 ஆண்டுகளாக மலைவாழ் மக்கள் மெய்க்கால் புறம்போக்கு நிலத்தில் குடிசைகள் அமைத்து வாழ்ந்து வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்னர் இப்பகுதியைச் சேர்ந்த மலைவாழ் மக்கள் உள்ளிட்ட 47 பேருக்கு குருபுரம் பகுதியில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடத்தில் வீடுகள் கட்டிக்கொள்ள பட்டாவுடன் கூடிய தலா 2 சென்ட் நிலம் வருவாய்த்துறையினர் வழங்கினர். இந்நிலையில் பட்டா வழங்கி சுமார் 1.5 வருடங்கள் ஆன நிலையில் இடத்தை வருவாய்த்துறையினர் அளந்து வழங்கவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் உத்தரவின் பேரில் மெய்யூர் கிராம நிர்வாக அதிகாரி அதிசயகுமார் மலைவாழ் மக்கள் உட்பட 47 பயனாளிகளுக்கு தலா 2 சென்ட் நிலத்தை அளந்து எல்லைக்கல் நட்டு பயனாளிகளுக்கான இடத்தை ஒன்றிய குழு உறுப்பினர் தேன்மொழி ஏழுமலை, ஊராட்சி மன்ற தலைவர் லாவண்யா சரத்பாபு ஆகியோர் வழங்கினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த கோமங்கலம் கிராமத்தில் ஆதிதிராவிடர் நலப்பள்ளியில் அப்பகுதியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இன்று விடுமுறை நாளில் பள்ளிக்குள் புகுந்த சமூக விரோதிகள் பள்ளி அலமாரியில் இருந்த புத்தகங்கள் மற்றும் மாணவர்களின் சான்றிதழ்களை தீயிட்டு கொளுத்தி சென்றுள்ளனர். இதனால் பள்ளி வளாகம் முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளிப்பதை கண்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக உள்ளே சென்று கொழுந்துவிட்டு எரிந்த தீயினை தண்ணீர் ஊற்றி அணைத்து உள்ளனர். இந்த விபத்தில் மாணவர்களின் புத்தகங்கள் மற்றும் சான்றிதழ்கள் எரிந்து நாசமானது. இதையடுத்து பள்ளி வளாகத்திற்குள் நுழைந்து மாணவர்களின் புத்தகங்கள் மற்றும் சான்றிதழ்களை தீயிட்டு கொளுத்திய சமூக விரோதிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை RC திருமண மண்டபத்தில் மாவட்ட காவல்துறை மற்றும் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வஞ்சிதா பாண்டே முகாமை துவக்கி வைத்தார். இம்முகாமில் காவல் பணியில் ஈடுபட்டுள்ள காவலர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையின் தலைமை கண் மருத்துவ நிபுணர் ஜீவா, சிறுவர்கள் செல்போன் அதிகமாக பயன்படுத்துவதை பெற்றோர்கள் கண்டிக்க வேண்டும் என்றும் மின்சார விளக்குகள் இல்லாத பகுதியில் செல்போன் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். ஸோ பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து குழந்தைங்க ஆகட்டும், பெரியவங்களாகட்டும், ஈவன் என்னென்ன டிசீஸ் பார்த்தீங்கன்னா கண்ணில் வரக்கூடிய டிசீஸ் கேட்ராக்டாக இருக்கட்டும், ஸ்குவிண்ட் ஆகட்டும், கிளக்கோமா, மார்க்கன்னு சொல்லுவோம். ஸ்குவிண்ட் வந்து எதனால் வருது பார்த்தீங்கன்னா யார் அதிகமாக ஹை ப்ரெஷர் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கும், ஸோ அவங்களாம் வந்து செக் பண்ணுற மாதிரி இங்கே பார்த்துக்கலாம். பேல் கொண்டு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நிறைய செலவுகள்லாம் இருக்குது. உங்களுக்கு ஒவ்வொரு டிசீஸ்க்கு இப்போ ஸ்கின் சர்ஜரியாக இருக்கட்டும், கேட்ராக்டாக இருக்கட்டும், கல்ல புற சர்ஜரி பண்ணணும்னா கூட எல்லாத்துக்குமே டிஸ்கவுண்ட் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த வாய்ப்பை வந்து நல்லபடியாக எல்லாரும் பயன்படுத்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே புதுக்குடியில் கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு, சின்ன மாடு என இரு பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த 66 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. பெரிய மாட்டிற்கு 8 மைல் தூரமும், சின்ன மாடு பிரிவிற்கு 6 மைல் தூரமும் பந்தய எல்லைகளாக நிர்ணயிக்கப்பட்டது. பெரிய மாட்டு பிரிவில் 18 ஜோடி மாடுகளும், சிறிய மாட்டு பிரிவில் 48 ஜோடி மாடுகளும் பங்கேற்று சீறி பாய்ந்தன. பின்னர் போட்டியில் முதல் 4 இடங்களை பிடித்த மாட்டு வண்டியின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்க பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இப்போட்டியை கல்லல், புதுக்குடி, செம்பனூர், ஆலவிளாம்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமானோர் சாலையின் இருபுறங்களிலும் நின்று கண்டு ரசித்தனர். திருச்சி மாவட்டம் திருவள்ளர்சோலையில் கடந்த வாரம் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் நெப்போலியன் என்பவர் உயிரிழந்தார். மேலும் படுகாயமடைந்த 3 நபர்கள் திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கதிரவன் என்பவர் இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த திருவள்ளர்சோலை பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் அரசு மருத்துவமனையில் திரண்டு உடலை வாங்க மறுத்ததோடு போராட்டத்தில் ஈடுபட்டு உயிரிழந்த குடும்பத்தினர் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க கோரிக்கை வைத்து அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பின்னர் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட அரசு அதிகாரிகள் கோரிக்கையை ஏற்று பணி வழங்குவதாக உறுதி அளித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. வில்வித்தையை கிராமப்புற இளைஞர்களிடமும் கொண்டு சேர்க்கும் வகையில் சேலத்தில் இந்திய ஊரக விளையாட்டு சங்கம் சார்பில் தேசிய அளவிலான வில்வித்தை போட்டி தனியார் கிரிக்கெட் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய 5 மாநிலங்களில் இருந்து 380க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இப்போட்டியில் 10 வயது முதல் 18 வயது வரை உள்ள மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களின் தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கோப்பை மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய ஊரக விளையாட்டு சங்கத்தின் பொதுச் செயலாளர் கேசவன், இம்மாதம் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் வில்வித்தை போட்டியும் நடைபெறவுள்ளது என்றும் அதில் சங்கத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் பலர் பங்கேற்க உள்ளனர் என்றும் தெரிவித்தார். இந்த மாதம் ஒலிம்பிக்கில் வில்வித்தை போட்டி நடைபெறவுள்ளது. இந்திய அணி சார்பாக பங்கு கொள்ளார்கள். இந்திய ஒலிம்பிக்கில் வில்வித்தை வீராங்கனைகள் பதக்கங்கள் வெல்ல எங்களது இந்திய ஊரக விளையாட்டு சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த விளையாட்டு பயிற்றுவது மூலியமாக மாணவர்கள் ஒலிம்பிக் போட்டி வரை செல்ல வாய்ப்பு உள்ளது. ஊரக விளையாட்டு என்பது சிட்டிக்குள்ளே மட்டுமே விளையாண்டுருக்க ஒரு விளையாட்டு ஊரக விளையாட்டுக்குள்ளே கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் இந்த சங்கத்தை உருவாக்கியிருக்கிறோம். கிராமத்துலேருந்து இன்றைக்கி பின்னாடி பார்த்தீங்கன்னா விளையாண்டுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே 6 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் மாணவ மாணவிகள், பெரியவர்கள் எல்லாமே விளையாடுறாங்க. இந்த விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்துவதுமாக அவர்கள் மேற்கொண்டு பயிற்சி எடுக்க ஒரு வாய்ப்புள்ளதாக இருக்கும். 6 வயசு மாணவ மாணவிகளுக்கு ஒரு இந்த மாதிரி போட்டி நடத்தி அவங்களுக்கு ஒரு போட்டியினோட தரத்தை வெளிப்படுத்தி காட்டி அவங்களுக்கு ஒரு பதக்கங்கள் வாங்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு புதிய உத்வேகம் ஏற்படுகிறது. அப்போ மேற்கொண்டு அவர்கள் பயிற்சி எடுக்க இது உத்தியோகமாக உள்ளது. பல மாநில போட்டிகளும் பல தேசிய போட்டிகளும் பங்கு கொள்வதாக அவங்க மாணவர்களுக்கும் உத்தியோகம் கிடைக்கும். அதே நேரம் இந்த போட்டியில் பங்கு கொள்ளும் வீரர்களுக்கு தமிழக அரசு சார்பாக நிறைய விதமான சலுகைகள் வழங்கப்படுகிறது. விளையாட்டுத்தில் இடஒதுக்கீடு, வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு, அதே போன்று ஒலிம்பிக் வரைக்கும் செல்லக்கூடிய அனைத்து ஒதுக்கீடுகளும் தமிழ்நாடு விளையாட்டுத்துறையின் சார்பாக ஸ்காலர்ஷிப்பும் வழங்கப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே ஊரக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் சேகர். இவர் கடந்த 7 ஆண்டுகளாக சொந்தமாக ஆட்டோ வைத்து தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போல் தனது ஆட்டோவை வீட்டின் முன்பு நிறுத்தி வைத்துவிட்டு உறங்கிக் கொண்டிருந்த போது திடீரென ஆட்டோ தீப்பிடித்து எரியும் சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்த்துள்ளார். அப்போது மர்ம நபர்கள் சிலர் ஆட்டோவுக்கு தீ வைத்துவிட்டு தப்பி ஓடிச் சென்றதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் இதுகுறித்து பரமக்குடி தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே ஆலம்பாடி கிராமத்தைச் சேர்ந்தவர் மாமலை வாசன், அபிநயா தம்பதியினர். இந்நிலையில் அபிநயா திடீரென உயிரிழந்துள்ளார். இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணைக்கு பிறகு கணவர் மாமலை வாசனை கைது செய்து சிறையில் அடைத்திருந்தனர். பின்னர் சில தினங்களுக்கு முன்பு சிறையில் இருந்து வெளியே வந்த மாமலை வாசன் புவனகிரி காவல் நிலையத்திற்கு சென்று தனது மனைவியின் போட்டோ மற்றும் செல்போனை தருமாறு கேட்டுள்ளார். அப்போது காவல்துறையினர் தங்களுக்கு தெரியாது என்று கூறி செல்போன் மற்றும் போட்டோக்களை தர மறுத்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த மாமலை வாசன் தான் மறைத்து வைத்திருந்த பிளேடை எடுத்து தனது கழுத்து மற்றும் உடலில் பல இடங்களில் அறுத்துக்கொண்டு தற்கொலைக்கு முயன்று காவல் நிலையத்திலேயே விழுந்தார். இதையடுத்து அங்கிருந்த காவல்துறையினர் அவரை மீட்டு புவனகிரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பின்னர் இச்சம்பவம் குறித்து காவல்துறை உயர் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.